கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் கிரீடங்களின் வரிசையிலே பேசிக்கொண்டு வருகிறோம். கிரீடங்கள் அது ராஜாவுக்கு தான் முடிசூட்டுவாங்க. கிரீடம்னு சொல்லும்போதே ஒரு வெற்றி பெற்றவர்களுக்கு சூட்டுகிற காரியங்கள் தான் கிரீடம் பொதுவாக. அதனால் ஒரு வெற்றி வாழ்க்கை, அப்படி அந்த வெற்றி வாழ்க்கை பூமியில் பெரிய வெற்றின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் ஜெயித்த ஜெயம் பெரிய ஜெயம். பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், சுயத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். இதெல்லாம் சாதாரண வெற்றி கிடையாது. எந்த மனுஷனும் ஜெயிக்க முடியாததை அவர் ஜெயித்தார். ஒரே ஒரு பாவத்தை ஜெயிக்க முடியாமல் ஆதாம் ஏவாளும் படுதோல்வி, அவருடைய மகிமையெல்லாம் இழந்தாங்க. எல்லோரும் அவங்க பாவம் செஞ்சதுனால அவங்க பின்னால் வந்த சந்ததி எல்லாம் மகிமை இழந்துச்சு. ஆதாம் ஏவாள் மகிமை இழந்து போனாங்க. அதனால் எல்லோரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அதனால் இந்த இடத்துல சொல்லியிருக்குது, அந்த மகிமையை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வழியை மகிமையின் கிரீடத்தை பற்றி சொல்கிறார். இன்றைக்கி மகிமையின் கிரீடத்தை பற்றி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 9வது வசனம். இந்த ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானம் உனக்கு மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஒரு ஞானமான வாழ்க்கை ஒரு மகிமையான கிரீடத்தை சூட்டுகிற ஒரு வாழ்க்கையாக சொல்லுகிறார். கிரீடங்கிறது தலையில், ஞானம் தலையில் இருக்கும்போது அது உங்களுக்கு கிரீடமாய் மாறுதுங்கிறார். கிரீடமாய் மாறுகிறது. அதனால தான் ஞானம் மகிமையான ஒரு கிரீடத்தை உங்களுக்கு சூட்டுமா. நீங்கள் இச்சிக்கப்படத்தக்க ஒன்றும் நிகரில்லைங்கிறார் ஞானத்துக்கு. ஞானங்கிறது ஒரு மகிமைக்குள்ள மனுஷனை கொண்டு போகுதான். அதனால தான் ஞானமான வாழ்க்கை வேணும். நிறைய பேர் பாதாளத்தில் போய் ஐயோ ஞானம் இல்லாமல் போயிட்டுமே, கடவுளை தேடாமல் போயிட்டுமே, தேவ இஷ்டத்துக்கு இல்லாமல் போயிட்டுமே, அவங்க வாழ்க்கையெல்லாம் படுதோல்வி ஆகி போகுது. ஆனால் இந்த இடத்துல ஞானம் ஒரு மகிமையான கிரீடம்னு சொன்னார். அதுக்கு என்னென்னா, ஞானம் அந்த ஞானம் ஒரு மகிமையை கொண்டு வரும். வாழ்க்கையில் குடும்பத்தை கட்டுறதுக்கு ஞானம் வேணுமா? குடும்பத்தை கட்ட அந்த ஞானம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஞானத்தினால் வீடு கட்டப்படும். வேதம் சொல்லுகிறது ஞானத்தினால் வீடு கட்டப்படும். எத்தனை பேர் ஞானம் இல்லாமல் தன் குடும்ப வாழ்க்கையை நஷ்டம். ஆதாம் ஏவாளும் ஞானம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை, ஃபஸ்ட்டு குடும்பமே போச்சு. ஆனால் ஞானம் இல்லை. வேலை ஸ்தலத்தில் ஒரு ஞானம் வேணும். அங்கே அந்த மகிமையான கிரீடம் நமக்கு வேணும். மகிமையான கிரீடங்கிறது அந்த ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் நம்ம வாழ்க்கையை போகிற இடத்துலலாம் ஒரு மகிமையை கொண்டு வரும். தேவன் அந்த மகிமையான கிரீடத்தை நமக்கு சூட்டுவதற்கு ஞானமான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார். அதனால தான் ஞானங்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வேதம் சொல்லுகிறது இந்த நீதிமொழிகளில், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்துக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. ஞானத்தில் இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தாராம். இயேசுவே ஞானத்தில் வளர்ந்தார் என்று அந்த லூக்கா 2வது அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது. அதில் ஞானத்தில் ஆரம்பம் உண்டு. ஏன்னா இது மகிமையான கிரீடத்தை கொண்டு வரப்போகுது. ஞானத்தில் வளர்ச்சி உண்டு. ஞானத்தில் வளர்ந்தார் இயேசு. அப்போ அந்த ஞானத்தில் வளரணும்னா வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த ஞானம் உண்டு. 119ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், மிகுந்த ஞானம். அப்போ இந்த வேத வசனத்தை இதுதான் ஞானம். ஞானத்தை புதையில போல தேடு. ஏன்னா ஒரு மகிமையான கிரீடத்தை வாழ்க்கையில் உங்களை மகிமையான ஒரு அனுபவத்துக்கு கொண்டு போகுது. ஒரு கிரீடம் சுட்டின மாதிரி ஒரு ராஜாவை போல் மாற்ற போகுது. அதனால தான் ஞானத்தை என்ன ஆண்டவர் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். வீடு கட்டுறதுக்கு ஞானம் வேணும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஞானம் வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, தானியேலை நமக்கு அவன் வாழ்க்கை எப்படி மகிமையாக மாறணுச்சு பாருங்கள். ஒரு சிறை கைதியாக போனான். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, யோயாக்கீன் காலத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். வீட்டை இழந்து, மதிப்பை இழந்து, மரியாதை இழந்து, பணத்தை இழந்து, ஆஸ்தியை இழந்து, வாழ்க்கையில் வேலை இழந்து, வருமானத்தை இழந்து,
எல்லாத்தையும் இழந்து ஒரு சிறை கைதியை 1000 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டான் அந்த ராஜா. எருசலேம்லேருந்து இன்றைக்கி அவ்வளோ டிஸ்டன்ஸ் மாறலை. அங்கேருந்து பாபிலோனுக்கு கொண்டு போனான். கொண்டு போய் எல்லாவற்றையும் இழந்து அந்த கேபார் நதியண்டையில் சிறைப்பட்டவர் நடுவில் உட்கார்ந்துருக்கும்போது எல்லாமே போச்சு. வாழ்க்கையே இப்படி போச்சு. ஏன்னா அவங்க அந்த நாட்டில் உள்ள எல்லாருமே பாவம் செய்தவங்க. அந்த பாவத்தினால் இவரும் பாதிக்கப்பட்டு போனார். இவர் நல்ல மனுஷன்தான், ஆனால் சிறை கைதியாக போய் எல்லாத்தையும் இழந்து போய் உட்கார்ந்தார். ஆனால் அங்கே போகும்போது என்ன செய்யறதுன்னு வழி தெரியல. உடனே மகிமையெல்லாம் இழந்து பரதேசியாக ஒன்று வறுமையில் உட்காந்துருக்கும்போது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, தங்குறதுக்கு வீடு இல்லை, ஆத்தங்கரையில் ஓரத்துலாம் தங்கியிருந்தார், கேபார் ஆற்றங்கரை. இந்த நேரத்தில் தான் அவர் ஜெபம் பண்ணுறார். அந்த ராஜாவுக்கே ஞானத்தை, ராஜா ஒரு கனவு கண்டு சொல்லவே முடியாமல் போச்சு, கனவையும் மறந்துட்டார். ஆனால் தானியேல் அந்த கனவுக்கு சொல்கிறாரு, பாபிலோன் ஞானிகள் எல்லாரையும் விட அதிகமான ஞானத்தை ஜெபத்தினால கொடுத்தார். நம்ம எதை இழந்திருந்தாலும் எதை எப்படி இல்லாமல் போனாலும் அதுக்கெல்லாம் ஜெபிக்கும்போது நல்ல ஞானத்தை கடவுள் தருவார். நல்ல ஞானத்தை கர்த்தர் தருவார். கர்த்தரிடத்துல மெய் ஞானம் இருக்குது, அதில் பொய் ஞானம் இருக்குது, பேய் ஞானம் இருக்குது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16, 17 வாசித்து பாருங்களேன். பேய் ஞானம், லௌகிக உலக ஞானம், அப்புறம் ஜென்மஸ்பாவத்துக்குரிய ஞானம். இது 3 மனுஷனை இருக்கிறதெல்லாம் அழித்து தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகிறாங்க. ஞானம் ஒரு மகிமையின் கிரீடத்தை கொண்டு வந்துருமா. அப்போ வாழ்க்கையில் உள்ள மகிமையெல்லாம் இழந்து போய் உட்கார்ந்து தானியேல் பாபிலோன் ஞானிகளை எல்லாரும் விட அவங்கள்ட்ட, பாபிலோன் ஞானிகள்கிட்ட இருக்குதுமா பொய் ஞானம், பேய் ஞானம், லௌகிக ஞானம், அந்த ஞானம் உலக ஞானம். இதில் இந்த ஞானிகளை வெட்கப்படுத்த தன்னுடைய தேவ ஞானத்தை பெற்றுக் கொடுத்து பரதேசியை போல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், தங்குறதுக்கு இடம் இல்லாமல், வேலை இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து தற்கொலை பண்ணிக்கலாமா மறிக்கலாமா ஏன் வாழ்கிறவங்க நிலைமைக்கு வந்தவனை மகிமையாக உயர்த்தினார் பாருங்க. அதே பாபிலோன் 4 ராஜாக்கள், தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. எல்லா ராஜாக்கள் காலத்திலும் ஜெயமாகவே அப்படி ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து ஒரு மகிமையான கிரீடத்தை பரதேசியை போல ஒரு பாவற்றியில் இருந்த மனுஷனை தூக்கி உயர்த்தினார் பாருங்க. அப்போ ஞானம் ஒரு கிரீடமாக மாறுகிறது என்று இந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த ஞானமாக அவங்க வாழ்க்கையில் நடக்க, வேலை ஸ்தலத்தில் ஞானம், வீட்டில் ஞானம், நம்ம பேசும்போது ஞானம், நம்ம கேட்கும்போது ஞானம், சபையிலே ஞானம், உலக பிரகாரமான எல்லா டீலிங்ஸ்லையும் ஞானம். இது உங்களுக்கு ஒரு மகிமை. இந்த மகிமையின் கிரீடம் எல்லா இடத்துலையுமே கர்த்தர் இந்த உலகத்திலே உங்களுக்கு தருவார். பரலோகத்திலும் உண்டு. ஞானவான்கள் ஆகாயத்து மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல ஒளியைப் போல பிரகாசிப்பார்கள். அதனால் ஞானவான்களாக உங்களை பிரகாசிக்க வைப்பார். மக்கள் மத்தியில் உயர்த்துவார், ஒரு கிரீடத்தை தருவார், வேலை ஸ்தலத்தில் உயர்வு. அதனால் இந்த மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையை தருவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வேத வசனம் சொல்லுகிறது போல, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது போல, அந்த ஞானம் ஒரு மகிமையான கிரீடத்தை கொடுக்கிறது. அந்த மகிமையான கிரீடம் வேலை ஸ்தலத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு ராஜாவை போல ஒரு கிரீடம். அந்த கிரீடம் தலையிலே சூட்டப்பட்டது போல அந்த மெய்ஞானத்தை அவங்க சிந்தனையில் கொடுத்து அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு உயர்வான ஒரு மகிமையான கிரீடம். ஆதாம் ஏவாளில் இழந்து போன அந்த மகிமை ஆண்டவரை இந்த ஞானத்தின் மூலம் நீர் கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அந்த தெய்வ ஞானம் இயேசு ஞானத்தில் வளர்ந்தது போல பிள்ளைகள் வளரட்டும். எல்லா இடத்துலையும் அந்த ஞானமாய் நடந்து ஒன்றுமில்லாமல் ஒரு பரதேசியை போல இருந்த அந்த தானியேலை 4 ராஜாக்கள் தேடி 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 ராஜாக்களுக்கு மேலெல்லாம் உயர்த்தினீரப்பா. அப்படிப்பட்ட மெய் ஞானத்தை கொடுத்தீர. அப்படிப்பட்ட ஞானத்தை பிள்ளைகளுக்கு தந்து வேலை ஸ்தலத்தில் உயர்த்தப்படணும், அவங்க வாழ்க்கையில் உயர்த்தப்படணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும், தீட்டுப்படாமல் இங்கே தானியேலை போல வாழணும். பாவத்தில் விட்டு பிரிஞ்சு தீட்டுப்படாமல் வாழும்போது மெய்ஞானத்தை கொடுக்குறீர். தீட்டுப்படாத வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்காக மெய்ஞானத்தை பெற்றுக்கொண்டு எல்லா இடத்துலையும் ஒரு மகிமையின் கிரீடத்தை இந்த உலகத்தினுடைய அத்தனை காரியங்களை சூட்டி பரலோகத்தில் ஆண்டவரே ஒளியைப் போல ஆண்டவர் ஞானவான்கள் ஆண்டவர் ஒளியாக பிரகாசிப்பார்கள். அப்படி ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அந்த மகிமையின் கிரீடத்தை ஆண்டவர் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தந்து ஞானமாய் நடந்து உயர்த்தப்பட கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் காத்திருங்க. அந்த மகிமையின் கிரீடம் இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக.